வீவர்ஸ், நான் உங்கள் செல்வி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் உங்களுக்கு சொல்ல போகிற கதை பேர் மந்திர மாஸ்க். இந்த கதையை உங்களை மாதிரி ஒரு குட்டி பொண்ணு தான் எனக்கு சொன்னான். என்ன வீவர்ஸ், நம்ம இப்போ கதைக்கு போகலாமா? ஒரு ஊரில் ஒரு மீனவர் அவர் மனைவியோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தார். அந்த சமயம் பார்த்து அந்த ஊரில் ஒரு விதமான நோய் தொற்று ரொம்ப வேகமாக பரவ ஆரம்பிச்சுது. அது தடுக்கிறதுக்காக அந்த நாட்டு கவர்மெண்ட் அனைவரும் முகக்கவசம்ன்ற திட்டமாக அறிவித்தாங்க. அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் 2 பேருக்கு முகக்கவசம் கொடுத்து எப்போ வெளியில் வரும்போதும் முகக்கவசத்தோடு தான் வெளியில் வரணும், அதை தாண்டி யாரும் வெளியில் நடமாடக்கூடாதுன்ற சட்டத்திட்டம் வகுக்கப்பட்டது. அதே அந்த ஊர் ஜனங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்க. அப்படி தான் இந்த மீனவரும் அந்த 2 மாஸ்கை வாங்கி வச்சுக்கிட்டு அதை அவர் வெளியில் தொழிலுக்கு போகும்போது எல்லா இடத்துக்கும் போகும்போதும் அதை அணிஞ்சிட்டு போனார். இப்படியே கொஞ்ச நாள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவர் மாஸ்கோட வெளியில் போயிட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தார். அப்போது அந்த மீன்கிட்டேருந்து மீன் வாயிலேருந்து ஒரு தங்க நகை கிடச்சிது. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னடா இது, மீன் வாயில் தங்க நகையா அப்படின்னு சொல்லி அந்த மீனை கொண்டு வந்து அவர் மனைவி கிட்ட காமிச்சார். அவங்க மனைவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இது உங்களோட உழைப்புக்கும் உங்களோட நேர்மைக்கும் கிடைச்ச பரிசு, கடவுள் நமக்காக கொடுத்துருக்காரு, இதை கொண்டு ஏதாவது பண்ணலான்னு சொல்லி அவங்க மனைவியும் சொல்ல, அதை கொண்டு போய் அவங்களும் ஒரு நகைக்கடையில் விற்று ஒரு வீடு, ஒரு காருன்னு இவங்க சேர்த்து வச்சுருந்த காசையும் சேர்த்து போட்டு எல்லாம் வாங்க முடிஞ்சுது அவங்களால. இதை வாங்கினதுக்கப்புறமா இவங்க வாழ்க்கை ரொம்ப சுமூகமாக அழகாக போய்கிட்டு இருந்தது. இதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு இவர் மேலே ரொம்ப பொறாமை. என்னடா இது, இவரும் நம்மளும் ஒன்றா தானே இருந்தோம், திடீர்னு இவன் எப்படி இவ்வளோ வேகமாக வளர ஆரம்பித்தான் அப்படின்னு சொல்லி அந்த பொறாமை கொஞ்சம் தலை தூக்க ஆரம்பிச்சுது. இதை ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு நினச்ச அவர் ஒரு நாள் என்ன பண்ணார், இரவோட இரவாக வந்து இவர் வீட்டில் இருந்த 2 மாஸ்கையும் திருடிட்டு போயிட்டார். காலையில் எழுந்து பார்த்த அந்த மீனவருக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னடா இது, நம்ம இங்கே தானே வச்சோம் இந்த மாஸ்க்கை, 2மே காணாமல் போயிடுச்சே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு எல்லா இடமும் சுற்றி சுற்றி தேட ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த மாஸ்க் கிடைக்கவே இல்லை. கடைசியாக அவரால் பொறுமையே இழந்துட்டார். உடனே அவரோட அப்பா படத்துக்கு முன்னாடி வந்து நின்று ரொம்ப அழ ஆரம்பித்தார். அப்பா, என்னோட தொழிலும் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன் இப்போது, இந்த முகக்கவசம் இல்லாமல் என்னால் வெளியவே போக முடியாதே, நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி ரொம்ப அழுக ஆரம்பித்தார். அப்போது அவரோட அப்பாவோட ஆத்மா நேரில் வந்து நின்று நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு மந்திர மாஸ்க்கு தரேன், இதை நீ அணிஞ்சிக்கோ, நீ வெளியில் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னார். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன விவஸ், நம்மளுக்கும் நம்ம அப்பா ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கும், அதுவும் இறந்து போன ஒரு ஆத்மா வந்து அவருக்கு நேரில் நின்று காட்சி அளித்து இப்படி கொடுத்தா எப்படி இருக்கும். அவரும் ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கிட்டு தான் அப்பா தன்னோடவே தான் இருக்காரு அப்படின்ற ஒரு மன சந்தோஷத்தில் திரும்பவும் தொழிலை பார்க்க போனார். இந்த முறை இந்த முகக்கவசம் மந்திர மாஸ்க்குன்றதுனால நுகர்வு திறன் அதிகமாக கொண்டது. அதால் மீன்கள் நிறைய இருக்கிற இடத்துக்கு அவர் போய் அந்த மீன்களை நிறைய கொண்டு வர முடிஞ்சுது. அதனால் மீன் தொழில் ரொம்ப மோகமாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதியும் செய்ய ஆரம்பித்தார் அவர். அதனால் நிறைய பணமும் கையில் வர ஆரம்பிச்சுது. இதை பார்த்த அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு இன்னமும் ரொம்ப பொறாமை குணம் அதிகமாயிடுச்சு. என்ன நடக்குது இங்கே, எதனால் இந்த மாதிரி ஆச்சு, நம்ம அந்த மாஸ்கெல்லாமும் எடுத்துட்டோம், அப்படி இருந்தும் இவன் மாஸ்க் யூஸ் பண்ணுறான், எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிச்சுது. சரி, இன்னைக்கு இரவு இந்த மாஸ்கை நம்ம எடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இரவும் அவங்க வீட்டுக்கு அந்த மாஸ்கை திருடுறதுக்கு வந்தான். அந்த மாஸ்கை அவன் கையில் எடுத்த உடனே அது ரொம்ப ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா அதுதான் மந்திர மாஸ்காச்சே, நமக்கு தெரியுமில்ல. அது ஷாக் அடிக்க ஆரம்பித்த உடனேயே அவன் அங்கேயே மயக்கம் அடித்து விழுந்துட்டான். காலையில் மீனவர் எழுந்து பார்க்கும்போது பக்கத்து வீட்டுக்காரர் என்ன இங்கே மயங்கி இருக்கிறாரு அப்படின்னும் போது தான் அவருக்கு உண்மை தெரிஞ்சுது. ஓஹோ, பழைய மாஸ்கை இவர் தான் திருடி இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, பல கால திருடன் ஒரு நாள் மாட்டுவான்னு தெரியுதா? ஆமாம் வீவர்ஸ், அவனும் மாட்டிக்கிட்டான். அவனை அந்த மீனவர் போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லை, 2வது விஷயம், யாரையும் நம்ம அழிக்கணும்னு நினைக்கக்கூடாது. பார்த்தீங்களா, அழிக்கணும்னு நினச்சா அவங்க தான் அழிஞ்சு போகிறாங்க, வேற அழிக்கணும்னு நினைக்கிறவங்க அழிஞ்சு தான் போவாங்க. அதனால் நீங்களும் நல்லதனமாகவே யோசிக்கணும் எப்பவும். சரியா வீவர்ஸ்? ஓகே, நம்ம நாளைக்கு நெக்ஸ்ட் கதையில் சந்திப்போம். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.